ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு CNR இங்கிலீஷ் அகாடமி. இன்றைக்கி வீடியோவில் தம்ப்நெயிலில் பார்த்துட்ருப்பீங்க. நேற்று நடந்து முடிஞ்ச எக்ஸாம், அதாவது TNSGT எக்ஸாமோட கட் ஆஃபை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம், அண்ட் அதில் நிறைய பேர் என்னென்ன டவுட்ஸ்லாம் கேட்டிருக்கீங்க அப்படின்ற இன்ஃபோ. அண்ட் அதுக்கு முன்னாடி எக்ஸாம் எப்படி இருந்தது, ஓவராலாக டஃப்பாக, மாடரேட்டாக, இல்லை ரொம்ப ஈஸியாக அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் எழுதின ஒவ்வொருத்தருக்கும் தெரிஞ்சிருக்கும். அண்ட் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸு, அதே மாதிரி ஒரு டிப்ரெஷன் கூட சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் மார்க்ஸ் எடுத்திருந்தால் நல்லா இருக்குமே, இன்னும் எப்படியெல்லாம் கட் ஆஃப் இருக்க போகுதுன்னு தெரியலையே, நம்மளோட மார்க் இந்த அளவுக்கு இருக்கே அப்படின்லாம் யோசிச்சுட்ருப்பீங்க. அண்ட் அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே ஒன்று புரிஞ்சுக்கணும். இந்த மார்க் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம இத்தனை நாள் பண்ணிகிட்டு இருந்த நம்மளோட முயற்சியில் ஒரு பார்ட்டு, அவ்வளோதான், அப்படி தான் நம்ம சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. இப்போ 106 UGTRBயில் எடுத்தவங்க கூட பார்த்திங்கன்னா CV லிஸ்ட்டில் இல்லை. ஸோ அப்போ அவங்க படிக்கலையா, அவங்க எஃபோர்ட்டை போடலையா, அப்படி கிடையாது. இதில் நிறைய விஷயம் உள்ளே இருக்குது. அதாவது நம்ம எஃபோர்ட்டை போட்டு எவ்வளோ மார்க்ஸ் எடுக்கிறோம் அப்படின்றது அது ஒரு பக்கம், அவ்வளோதான். இதுக்கே யோசிச்சுட்டு ரொம்ப உங்களை நீங்கள் வருத்திக்க வேண்டாம் அப்படின்னு முதலே ரெக்வஸ்ட்டாகவே நான் சொல்கிறேன். நீங்கள் நினைக்கலாம், கட் ஆஃப் பற்றி தானே சொல்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க, இந்த டாபிக் கொஞ்சம் டீவியேட் ஆகுதே அப்படின்னு சொல்லி. அப்படி கிடையாது. எல்லாருமே ஒரே மாதிரியான மனநிலைமையில் இல்லை. ஆஃப்டர் த எக்ஸாமினேஷன், பிஃபோர் த எக்ஸாமினேஷன் தேர் ஆர் நம்ம மைண்ட் அதுக்கேற்ற மாதிரி சேஞ்சஸ் இருக்கும். ஒரு சில பேருக்கு நம்மள சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஸ்டிமுலஸ் அவங்கள அடுத்தபடியே நோக்கி போகிறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காகத்தான் நம்ம முதலையே இந்த ரெக்வஸ்ட்டை பண்ணோம். அண்ட் மூவ் ஆன் டு த இன்ஃபோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்ட் A அண்ட் பார்ட் B இது ரெண்டுமே ஆட் பண்ணணுமான்னு ஒரு சில பேர் கேட்குறீங்க. 180க்கு ஆட் பண்ணணுமான்னு சொல்லி. அப்படி கிடையாது. இப்போ தமிழ் எலிஜிபிலிட்டியில் மினிமம் பார்த்திங்கன்னா 20 மார்க்ஸ் எடுக்கணும் அவுட் ஆஃப் 50க்கு. அதேமே கேல்குலேஷன்ஸில் ஒரு சில பேர் மிஸ்டேக் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு 20 கொஸ்டின்ஸ்க்கு 2 மார்க் ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் லாஸ்ட் இருக்கக்கூடிய 10 கொஸ்டினுக்கு பார்த்திங்கன்னா 1 மார்க். ஸோ இப்படி நீங்கள் ஆட் பண்ணும்போது 20 மார்க்குக்கு மேலே வந்ததுன்னு சொன்னால் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் யுவர் தமிழ் எலிஜிபிலிட்டி. இந்த டவுட்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, அதுக்காக தான் ஃபஸ்ட்டு இதை சொல்கிறோம். இந்த மார்க்ஸ் நீங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டியில் 20+ வந்ததுக்கப்புறம் அந்த ஓவரால் இருக்கக்கூடிய 150க்கு நீங்கள் ஆட் பண்ணுங்கள். இந்த இடத்துல நான் ஆட் பண்ணுங்கன்னு சொல்கிறது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸு தவிர மற்றபடி தமிழாகட்டும், இங்கிலீஷ், அதே மாதிரி சோஷியல் சயின்ஸ் எல்லாமே நிறைய டைரக்ட் கொஸ்டின்ஸ் இருக்குது. அதில் ஸ்டாண்டர்ட்ஸ் பார்த்திங்கன்னா 90% 10th ஸ்டாண்டர்டில் தான் கொடுத்துருக்காங்க. 11th and 12th கவர் ஆகியிருக்குது. அது எந்தெந்த கொஸ்டின்ஸ்ன்னு சொல்லி அனாலிசிஸ் தனியாக நம்ம சொல்லும்போது ஸ்டாண்டர்ட் அனாலிசிஸில் அது தனியாக சொல்லலாம். இப்போ ஓவராலில் இதை பார்க்கலாம். ஆல்ரெடி நமக்கு ஆனுவல் பிளானரில் பார்த்திங்கன்னா 1766க்கு தான் இந்த நோட்டிஃபிகேஷன் கால் பண்ணியிருப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1000+ ரைஸ் பண்ணி 2768 வேக்கன்சிஸுக்கு இந்த எக்ஸாமில் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. இது எல்லாமே நமக்கு தெரியும். நேற்று அப்ராக்சிமேட்டாக பார்த்திங்கன்னா கிடைச்சிருக்கக்கூடிய டேட்டா ஒரு 26,000+க்கு எக்ஸாம் எழுதியிருக்காங்க. அதில் எவ்வளோ பேர் ஆப்சன்டீஸு, எவ்வளோ பேர் கரெக்டாக ஃபார்மில் இருந்து எழுதியிருக்காங்க, இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா. ஸோ தட் கட் ஆஃப் அப்படின்ற ஒரு விஷயம், எத்தனை பேர் எக்ஸாம் எழுதியிருக்காங்கன்றவங்களோட மார்க்ஸ் தெரிஞ்சால் தான் கரெக்டான கட் ஆஃப் நமக்கு தெரிய வரும். இதுதான் லாஜிக்கு. அதை தான் போர்டு செய்கிறாங்க. நமக்கு ஒரு ஸ்டெப்லேயும் இந்தந்த இன்ஃபர்மேஷன்ஸ் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்மளால் பார்த்து தெரிஞ்சிக்க முடியுது யார் எவ்வளோ கட் ஆஃப் அப்படின்ற இன்ஃபோ. அண்டு நீங்கள் மெசேஜ் அனுப்பும்போதும் சரி, வாட்ஸ்அப்பில் கேட்கும்போதும் சரி, இவ்வளோ மார்க்கு, இந்த மார்க்குக்கு ஜாப் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. அதில் கேட்டகரிஸ் இருக்குது இல்லையா. இப்போ BC, MBC, BCM, அதே மாதிரி SC கேட்டகரி, ST கேட்டகரி, அதே மாதிரி வெர்டிக்கல் ரிசர்வேஷன், ஹாரிசான்டல் ரிசர்வேஷன், இந்த கம்யூனிட்டி பயாஸ், இது எல்லாம் சேர்ந்தது தான் நம்மளோட கட் ஆஃப் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஒரு சில பேர் கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி இவ்வளோ மார்க்ஸ் சொல்லியுமே கூட நீங்கள் கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லலையேன்னு சொல்லி கூட நேற்று ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. அதுதான் அப்ராக்சிமேட்டாக அதை சொல்ல முடியாது. 0.5 மார்க்ஸில் கூட டிஃப்ரென்ஸ் வருது. அண்ட் இப்போ 0.5ன்னு நான் சொல்லும்போது உங்களுக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கணும். இந்த 150க்கு நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் எடுத்துருக்குறீங்களோ அதோட டெட் வெயிட்டேஜை ஆட் பண்ணி அந்த மார்க் இருக்கும். அதாவது 2012 டெட்டு கிளியர் பண்ணவங்களுக்கு
வெயிட்டேஜ் மார்க் பார்த்தீங்கன்னா 5.5, 13க்கு வந்து 5 மார்க்ஸு, 17க்கு வந்து 3 மார்க்ஸு, 19 வந்து 2 மார்க்ஸு, 22க்கு வந்து பார்த்திங்கன்னா 0.5. இதுதான் வந்து வெயிட்டேஜாக வந்து அவார்ட் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ என்ன தான் பண்ணுறது? ஓரளவுக்கு நான் எடுத்துருக்கக்கூடிய மார்க் வந்து சேஃபாக ஒரு ஐடியா எனக்கு எப்படி தான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக ஒரே ஒரு வே என்னென்னா, கமெண்ட் செக்ஷனில் வந்து இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, உங்களோட கம்யூனிட்டி பயாஸோட உங்கள் மார்க்ஸ் ஆட் பண்ணி போடுங்க. அதாவது 150க்கு 150 ப்ளஸ் உங்களோட வெயிட்டேஜ் மார்க்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, அந்த இயருக்கு தகுந்தால ஆட் பண்ணி அந்த மார்க்ஸை மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பேட்சில் இருக்கிறவங்க தனியாகவே வந்து நமக்கு மார்க்ஸ் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. அதையுமே நம்ம வந்து தனியாக வந்து ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லாத்தையும் சேர்த்து வந்து நம்ம பார்க்கும்போது ஒரு ஐடியா கிடைக்கும். அது கூட பார்த்திங்கன்னா இந்த 26,000 பேரோட டேட்டா கிடையாது, ஒரு மிஸ்மேட்ச்டு டேட்டா தான். அதை வச்சு நம்ம ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா ஒரு 100 பேரோட மார்க்ஸ் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் கேட்டகரியில் ஓரளவுக்கு நம்மளால் வந்து அனலைஸ் பண்ண முடியும். அதாவது 100 பேர் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் வைஸ் தான். ஏன்னா நம்ம எதுவுமே தெரிஞ்சிக்காமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா நமக்கு வந்து இருக்கும். அதுக்காகத்தான். அது கம்மியான மார்க்காக இருந்தாலும் சரி, அதிகமான மார்க்காக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட மார்க்ஸை வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் உங்களோட நேம் கூட வந்து மென்ஷன் பண்ண வேண்டாம். கம்யூனிட்டி பயாஸ் ப்ளஸ் வந்து மார்க்கு எந்த அளவுக்கு அந்த இன்ஃபோ தெளிவாக இருக்கணுமோ அதை வந்து நீங்கள் கொடுங்க. அதை நம்ம வந்து பார்த்துட்டு எவ்வளோ பேரோட மார்க்ஸ் வருதுன்னு பார்த்துட்டு நம்ம வந்து ஒரு ஐடியாவுக்கு வரலாம். சரிங்களா? அண்டு இப்போ நீங்கள் இந்த அனுப்புகிறீங்க இல்லைங்களா, இந்த மார்க்ஸ் நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்க இல்லையா, இதோட ஸ்டார் மார்க்கெல்லாம் இருக்குது. அதாவது இந்த பிரசிடென்ட் ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின் இருந்தது அப்படின்னு நேற்று நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். அதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து தப்பாக இருக்குது. அதெல்லாமே வந்து சேலஞ்ச் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸு. இப்போ நேற்றுமே நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, இந்த மாதிரி உடனே வந்து ஆன்சர் கீ கொடுங்க அப்படின்னு சொல்லி. ஒரு ஸ்டெப் அஹெடாக போய் நம்ம என்ன பண்ணோம்னா, இப்போ ஒரு சப்ஜெக்ட்லையுமே இன்க்ளூடிங் தமிழ் எலிஜிபிலிட்டி ஒரு கொஸ்டின் எடுத்து எந்தெந்த சப்ஜெக்டில் வந்து அந்த கொஸ்டின் வந்திருக்குது, டெக்ஸ்ட் புக்கில் எங்கே கவர் ஆகிருக்குது, இப்போ அந்த ஒர்க்கு தான் வந்து போயிட்டுருக்குது. ஏன் அப்படின்னா, நாளைக்கு ஆன்சர் கீ வந்து கொடுக்கும்போது அது கரெக்டாக இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம சேலஞ்ச் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ யூஜிடிஆர்பி பார்த்திங்கன்னா சோர்ஸ் எடுத்து பார்க்குறது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா எடிபிள் சோர்ஸ் அப்படின்றது அது தனிப்பட்ட ஒரு விஷயம். எல்லாருக்கிட்டையும் அந்த இன்ஃபோ இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. அதை நம்ம தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் புக்கு தான் மேக்ஸிமம் வந்து எந்த இடத்துல வந்து அந்த ஆன்சர்ஸ் கவர் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்துட்ருக்குறோம். ஏன் அப்படின்னா சேலஞ்ச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஒரு வேளை ஆப்ஷன்ஸ் எல்லாமே தப்பாக இருந்ததுன்னு சொன்னால் அது வந்து கிரேஸ் மார்க் தானே, எல்லாருக்குமே அந்த மார்க் வந்து ஆட் ஆகும். அப்படின்ற பட்சத்தில் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குதான்றது தான் நம்மளோட மெயின் அட்டெம்ப்டாக இருக்குது. இப்போ அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ பாருங்கள், 1 மார்க் 2 மார்க் ஆட் ஆகணும் போது அது எல்லா இண்டிவிஜுவலுக்குமே வந்து ஒரு பெரிய ப்ளஸ் தான் இல்லையா? நேற்றுமே வந்து அனுப்பிட்டு இருந்தாங்க, இந்த பாருங்கள் இந்த கொஸ்டின் இங்கே இருக்குது, இந்த இடத்துலேருந்து நீங்கள் வந்து வீடியோவில் போட்டிருந்தீங்க, இங்கிலீஷில் வந்து இந்த எக்ஸசைஸில் இந்த கொஸ்டின் வந்திருந்ததுன்னு சொல்லி அந்த வீடியோவை போட்டே வந்து நிறைய பேர் போட்டிருந்தீங்க. அது பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த ஒரு மன நிறைவுக்கு வந்து அளவே கிடையாது. பர்டிகுலராக இங்கிலீஷ் வந்து டாப் மேட்ச். டெஸ்ட் பேட்ச்லேயாக இருக்கட்டும், யூடியூப் வீடியோஸ்லேயாக இருக்கட்டும், அந்த டாய் ட்ரெயினை பற்றி ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா, 6th ஸ்டாண்டர்டில் வந்து நம்ம லைன் பை லைன் கொடுத்துருந்தோம். அதில் 3 கேள்வி வந்திருக்குது. அதே மாதிரி அந்த எல்லோ பெபிள்ஸ் டான்ஸிங் அப்படின்னு சொல்லி ஒரு போயம் லைனு, அதே மாதிரி கலிவர் ட்ராவல்ஸில் வந்து ஒரு கொஸ்டின், அண்டு இட்ஸ் எ பீஸ் ஆஃப் கேக் அப்படின்னு சொல்லி ஒரு இடியம் கேட்டிருந்தாங்க. சிலபிஃபிகேஷன் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருப்போம் சிலபிஃபிகேஷன் வீடியோவில். கேம்கார்டரு பிளெண்டிங் வேர்ட்ஸில் இந்த மாதிரி. இப்போது நான் கொஷின் பேப்பர் ஞாபகம் இருந்த வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சயின்ஸில் 11th கொஸ்டின் இப்போது போன வாரம் நம்ம போட்டிருந்தோம், Q&Aயில் வந்து போட்டிருந்தோம் பாருங்கள். அதில் இந்த இந்திய கால்நடை அட்டை பற்றி ஒரு கேள்வி வந்து போட்டிருந்தோம். அதில் வந்து நான் வந்து ஆடட் இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பேன். அது வந்து பார்த்திங்கன்னா மேட்ச்சில் அப்படியே இருந்தது. பர்டிகுலராக அந்த லெசன் பார்த்திங்கன்னா அந்த இந்திய கால்நடை அட்டை மற்றும் குள்ள முயல் பற்றி தான் கொடுத்துருப்பாங்க. அந்த கொஸ்டின் வந்து அந்த மேட்ச்சில் இருந்தது. அதே மாதிரி 10th ஹிஸ்ட்ரி Q&Aயில் மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஜார்ஃபியில் வந்து அந்த அரட்ஸு, யார்டங்ஸு, அதே மாதிரி ஆர்டிகல்ஸ் 78, 72, 352 வந்து கொடுத்துருந்தோம். அதே மாதிரி மான் போர்கள் அந்த கேள்வி. அண்டு லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா 10th எக்கனாமிக்ஸ் வீடியோன்னு நினைக்கிறேன், அதில் தான் வந்து சொல்லியிருப்போம் பிரசிடெண்ட்டோட லிஸ்ட்டு, சிஎம்மோட லிஸ்ட்டு இதெல்லாம் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி. இதில் பார்த்திங்கன்னா ஒரு கேள்வி வந்திருக்குது. ஆனால் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, சுப்ரீம் கோர்ட்டோட ஃபஸ்ட்டு சீஃப் ஜஸ்டிஸோட நேம் கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நல்லாவே வந்து மேட்ச் ஆகிருக்குது இந்த எக்ஸாமில் கொஸ்டின்ஸு. அதே மாதிரி ஏரிகளை பற்றி கேள்வி கேட்டிருந்தாங்க.
ஸ்ட்ரெயிட்ஸுன்னு சொல்லுவோம்ல, பனாமா ஸ்ட்ரெயிட்டு, பாக்கு, ஜிப்ரால்டர், இது எல்லாமே வந்து இந்த முன்னாடி கொடுத்துருந்தோம் பல்காக கொஞ்சம் கொஸ்டின்ஸ் அதில் கவர் ஆகிருக்குது. அதே மாதிரி தனித்தனியாக கொஸ்டின்ஸ் கொடுத்துருந்தோம் 10th இம்பார்ட்டண்ட் Q&Aன்னு சொல்லி. கண்டிப்பாக அந்த மாதிரி கேள்விகள்லாம் வந்து கொஸ்டின் பேப்பரில் பார்க்கும்போது நிஜமாகவே வந்து அது இம்பார்ட்டண்ட் Q&Aக்கு நம்ம மெனக்கெட்டு புக்கில் இருக்கிற ஒரு இடத்தையும் வந்து அனலைசஸ் பண்ணி இன்ஃபோஸை கொடுக்கும்போது அந்த வார்த்தைகள்லாம் கொஸ்டின் பேப்பரில் பார்க்கும்போது நிஜமாகவே வந்து ரொம்ப ரொம்ப அவுட் ஆஃப் த வேர்ல்டு தான். அந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கிறதே எவ்வளோ பெரிய விஷயம் தானே. ஸோ சப்ஜெக்ட் வைஸ் நீங்கள் வந்து பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து இங்கிலீஷ் ஈஸியாக இருந்தது அண்டு தமிழ் ரெண்டுமே வைஸ் வர்ஸா ஒரு இண்டிவிஜுவல் ப்ரிப்பரேஷனை பொறுத்தது இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ஈஸியாக இருந்தது. இதுக்கு ரெண்டுத்துக்கும் ஒரு ஆப்போசிட்டுன்னு பார்த்தா மேக்ஸு தான். ஏறக்குறைய இந்த ஆர்டர் இப்படி கூட அமையலாம்: இங்கிலீஷு, தமிழ், சோஷியல் சயின்ஸு அண்ட் தென் மேக்ஸ். பொதுவாக நம்மளோட ஆஸ்பிரன்ஸ் டெஸ்ட்டு முடித்தவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் டஃப்பாக இருக்குதுன்னு அப்படின்னு கேட்கும்போது மேக்ஸ் தான் வந்து டஃப்பாக இருக்குது. ஒரு சில பேரோட ஆர்டர் இப்படியும் மாறி இருந்தது. தமிழ், இங்கிலீஷு, சோஷியல் சயின்ஸு, மேக்ஸு சயின்ஸுன்னு சொல்கிறவங்களாம் கூட இருந்தாங்க. ஏன்னா அவங்களோட பிஜி வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் மேஜராக இருந்தவங்களுக்கு வந்து சயின்ஸ் ஓரளவுக்கு அவங்க ஈஸியாகவே அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி டிபெண்ட்ஸ் நிறைய இருந்தது. ஓவரால் இன்ஃபோ என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வந்து ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்குது. செல்ஃப் ப்ரிப்பரேஷன் நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க. வெறும் டெஸ்ட் பேட்ச் மட்டும் அட்டென்ட் பண்ணாங்க. டெஸ்ட் பேட்ச் ப்ளஸ் டெக்ஸ்ட் புக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரமும் ஒரு டேர்ம் தான். இப்போ 6th ஃபஸ்ட்டு டேர்ம் மட்டும்தான் கேள்விகள் இருக்கும், மற்றதில் எதுவும் இருக்காது. தமிழ்னா அப்படி, இங்கிலீஷ் ஃபஸ்ட்டு டேர்மு 6th ஸ்டாண்டர்டு, அதே மாதிரி சயின்ஸு, அதே மாதிரி சோஷியல் சயின்ஸு, மேக்ஸு 6th ஃபஸ்ட்டு டேர்மு, 8th 3rd டேர்மு, திடீர்னு வந்து 12th ஃபஸ்ட்டு டேர்மு, 10th இருக்கக்கூடிய ஒரு 4 லெசன் அந்த மாதிரிலாம் கொலாப்ஸே பண்ணலை. சீராட்டமாக இருந்தது அந்த ஆர்டர், டெஸ்ட் ஆர்டர். ஃபஸ்ட்டு 6th ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் 7th போகணும் அப்படின்றதுல நம்ம ரொம்பவே வந்து கரெக்டாக வந்து அந்த ஸ்கெடியூல் வந்து கொடுத்துருந்தோம். அதை தான் வந்து சொன்னாங்க, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டாண்டர்டாக நம்ம வந்து முடிக்கும்போது அண்ட் அடிக்கடி வந்து நம்ம வந்து இந்த மாதிரி மார்க்ஸ் சொல்லி நம்மக்கிட்ட ஐடியாஸ் கேட்குறவங்களுக்கு நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். அடுத்து அதை அப்படியே விட்டுறாதீங்க. 7th படிக்கும்போது 6th வந்து மறுபடியும் ரிவிஷன் கொடுங்க, அந்த போர்ஷன்ஸை மறுபடியும் ஒரு முறை படிச்சுட்டு ஒரு முறை டெஸ்ட் எழுதுங்க அப்படின்னு சொல்லும்போது இது நம்பர் ஆஃப் டைம்ஸ் ரிவிஷன் ஆகிட்டே இருக்கும்போது அது அப்படியே வந்து ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு. 5 சப்ஜெக்டில் தமிழ் எலிஜிபிலிட்டியை தவிர ஒரு 3 சப்ஜெக்ட் நல்லா வந்து படிச்சிருந்தாலே நல்லா வந்து ஒரு ட்ரிபிள் டிஜிட்டை வந்து கிராஸ் பண்ண முடியும் அப்படின்றது இப்போத்தையோட ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது. மேக்ஸ் அண்ட் சயின்ஸை தவிர்த்து இருந்தாலுமே இந்த 3 சப்ஜெக்டும் தமிழ், இங்கிலீஷு அண்டு சோஷியல் சயின்ஸு, அப்படி இல்லைன்னு சொன்னால் சயின்ஸு, அது எப்படியோ ஒரு இண்டிவிஜுவலுக்கு தகுந்த மாதிரி நான் முதலே சொன்ன மாதிரி 3 சப்ஜெக்டை நல்லா முடிச்சிருந்தாலுமே பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த 60 மார்க்கில் ஒரு 10 மார்க் வந்து ஈஸியாகவே வந்திருந்தாலும் 100+ மேலே நம்மளால் வந்து கண்டிப்பாக அந்த அட்ராக்டிவ் ஸ்கோர் அப்படின்றத தாண்ட முடியும் அப்படின்னு தெரியுது. இங்கிலீஷ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருந்தது. லாஸ்ட் டைமில் கொடுத்துருக்கக்கூடிய வீடியோஸில் பார்த்துருந்தாலே நல்லாவே வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ரொம்பவே வந்து ஈஸியாக தான் இருந்தது. ஸோ நீங்கள் அடுத்து எந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் இப்போ ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஏன் நான் இந்த மாதிரி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதையே நினச்சிட்டு நம்ம வந்து நாட்களை வந்து கடத்தக்கூடாது. இப்போவே வந்து பார்த்திங்கன்னா இந்த இயரில் half of the month வந்து முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆனுவல் பிளானரில் கொடுத்த 7 எக்ஸாமில் ஒரு எக்ஸாம் தான் வந்து இப்போ முடிஞ்சிருக்குது. அடுத்தடுத்து வந்து நடக்கணும், எக்ஸாம்ஸ் டிஆர்பி வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த டைம் தான் வந்து நம்மளால் வந்து கரெக்டாக வந்து சொல்ல முடியாது. இப்போ கூட ஒன்றுமே ப்ராப்ளம் கிடையாது. இந்த டைமுக்கு பிஜிடிஆர்பியோ இல்லை டெட்டு நீங்கள் வந்து முடிக்கணும், இதை முடிச்சு வச்சா சேஃப்னு நினைக்கிறவங்க, டெட் பேப்பர் 1 டெட் பேப்பர் 2 சைமில்டேனியஸாக முடிக்கணும்னு நினைக்கிறவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்பரேஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெட்டர். பிஜிடிஆர்பிலலாம் கூட வந்து பார்த்திங்கன்னா சிலபஸை பற்றி கூட இன்னும் சில பேர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி ஐடியா ஒரு வேளை சப்போஸ் நீங்கள் ஒரு பிஜிடிஆர்பி ஆஸ்பிரண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சிலபஸை பற்றி மாறுன்ற ஐடியாலாம் வச்சுக்காதீங்க. இந்த டைமுக்கு ஏறக்குறைய போர்ஷன்ஸ் முடிச்சிருக்காங்க, காம்படிஷன்ஸ் ஹெக்டிக்காக இருக்குது. இது ஒரு ஹிண்ட்டாக எடுத்துக்கிட்டு நீங்கள் இன்னுமே வந்து உங்களோட ஃபர்தர் ஸ்டடீஸை வந்து டெவலப் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களோட மார்க்ஸை வந்து நம்மளோட கமெண்ட் செக்ஷன்லேயோ இல்லை வாட்ஸ்அப்புக்கோ வந்து நீங்கள் தெரிவிங்க. ஸோ தட் ஃபீல் பண்ணாமல் அடுத்தடுத்து உங்களோட ஸ்டெப்ஸை வந்து எடுத்து வைக்கிறதுக்கு பாருங்கள். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் வழக்கம் போல் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப் டு திஸ் ஐ கன்க்ளூட். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.